அப்பா நைட்டு தூங்குனதுக்கு அப்புறமா கிரிஜாவுக்கு கால் பண்ணி, கடையில கொஞ்சம் வேலை அதிகமாயிருச்சு. மீரா வந்ததுனால வரவும் முடியல. அப்படி என்னதான் பிரச்சனை? மது என்ன சொன்னா? அத நேர்ல வந்து கேட்கலாம்ல. அதான் வர முடியலன்னு சொல்றேன்ல. அப்ப உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப வாங்கன்னு கோவமா கால கட் பண்றாங்க. அப்புறம் காலையில மதுவுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து, என் லைஃப்ப பார்த்துமா உனக்கு லவ் பண்ண தோணுது? லவ்ன்ற ஒண்ணே கிடையாதும்மா, புரிஞ்சுக்கோன்னு சொன்னா. அப்ப உனக்கு என் மேல லவ்வே இல்லையாம்மா? இத பாரு, அது வேற இது வேற. தயவு செஞ்சு அந்த பையனை மறந்துரு. நான் உனக்கு வேற நல்ல பையனா பாக்குறேன்னு சொல்றாங்க. அப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா யாருமே நல்லா இல்லையா? லவ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாலும் நல்லவங்களா தான் தெரிவாங்க. ஆனா எல்லாமே கடைசில தான் புரிய வரும். அப்ப நீ இப்ப வாழ்ற லைஃப்ல உனக்கு லவ் இல்லைன்னு சொல்ல வர? என் லைஃப் விடுமா, நீயும் என்ன மாதிரி ஏமாந்துடக்கூடாது. நான் உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எவ்வளவு சொன்னாலும், உங்கள மாதிரி ஒரு லவ் இல்லாத வாழ்க்கையில மாட்டிக்கிற நான் தயாரா இல்ல. இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம், இங்க இருந்து தயவு செஞ்சு கிளம்புன்னு சொன்னதும் கிரிஜாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம போறாங்க. ஆனா இப்ப வர ஜக்குவை தான் லவ் பண்றான்னு இன்னும் சொல்லல. இங்க ஜெய்சுவும் பிரியனை மீட் பண்ணி சாரி கேட்க, எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்றது? ஒரு மெசேஜாவது பண்ணிருக்கலாம்ல. நான் அப்படி பண்ணியிருந்தா நீங்க எப்படியாவது என்ன கன்வின்ஸ் பண்ணிருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அவனை பார்த்து பேசியிருக்கலாம். உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண நினைச்சேன் பாருங்கன்னு சொன்னதும், எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி நான் கேட்டேனா? நான் ஒன்னும் குழந்தை இல்லை. எனக்கு என்ன வேணும் வேணான்றது எனக்கு தெரியும். ஆமாங்க, எல்லாமே ஏன் தப்பு தான். நீங்க இப்படியே உங்களோட லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு, உங்க பேரண்ட்ஸோட லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இப்படியே இருங்க. நான் இனிமேல் உங்களோட லைஃப்ல வரமாட்டேன்னு கையெழுத்து கும்பிட்டு கிளம்புறான். இங்க ஹரிணியும் சித்துக்கிட்ட வந்து பிஎஃப் என்னாச்சுன்னு கேட்டா, அவன் அதெல்லாம் க்ளோஸ் பண்ண வேணாம்னு அவனோட பணத்தை எடுத்து கொடுக்குறான். இல்ல, அதை க்ளோஸ் பண்ண வேணாம்னு தான் சொல்ல வந்தேன். நான் ஆபீஸ்ல சில பேர்கிட்ட கடன் கேட்டிருக்கேன். அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இனிமேல் எனக்கு எதுவும் பண்ண வேணாம். இதோட நான் கேட்டதையும் மறந்துருங்க, என்னையும் மறந்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப, ஒரு நிமிஷம் வானா அவளை கூப்பிட்டு, நீ என்கிட்ட கேட்ட ஹெல்ப்ப வேற யார்கிட்டயாச்சும் கேட்டியான்னு கேட்க, நான் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கேட்க வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா இது என்னோட பர்சனல்ன்றதுனால உங்ககிட்ட கேட்டேன். ஆனா நீங்களும் ஸ்ட்ரேஞ்சர் தானே நிரூபிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு போறா. இங்க பிரியனோட அக்காவுக்கு டெலிவரி டேட் நெருங்கிருச்சு போல. டாக்டர் ஒரு நாளைக்கு முன்னாடி அட்மிட் ஆயிருங்கன்னு சொல்லியிருக்க. மாமா இதெல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு, எதுக்கு ஒரு நாள் முன்னாடியே போய் அட்மிட் ஆகணும்? அதுக்கும் சேர்த்து காசு அட்டை போடுறதுக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, பெயின் வந்ததுக்கு அப்புறமே போய்க்கலாம்னு சொல்ல, அக்கா என்னால பெயினோடலாம் டிராவல் பண்ணி போக முடியாது, நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் அட்மிட் ஆயிருவேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜெய்சு பிரியனோட வீட்டுக்கு வர, அவளை மாமாவுக்கு அக்காவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அக்காவும் ஜெய்சுவோட ஃபேமிலியை பத்தி விசாரிச்சுட்டு, நான் உங்களோட கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் தெரியுமான்னு பேச ஆரம்பிக்க, அக்கா நீ போய் டீ போட்டு கொடுத்துக்கிட்டே பொறுமையா பேசுன்னு சொல்றான். அப்புறம் மாமாவும் லவ் எதுவும் ஓடுதான்னு கேட்க, அப்படிலாம் இருந்தா என் தம்பி என்கிட்ட முதல்ல சொல்லியிருப்பான். பொண்ணு ரொம்ப அழகா இருக்குல்லன்னு கேட்டா, அட அதை விடு, பொண்ணு நல்லா பெரிய இடமா இருக்கும் போலன்னு சொன்னதும் அக்கா ஒரு முறை முறைச்சதுமே மாமா ஆஃப் ஆகுறாரு. இங்க ஜெய்சுவும் என் மேலதான் தப்பு இருக்குன்னு மன்னிப்பு கேட்க, இல்ல பரவாயில்ல, நானும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிருக்க கூடாதுன்னு சாரி கேட்கிறான். அப்ப ஜெய்சுவும் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபைட் இல்லைன்னு கேட்க, நான்லாம் அவளை சீக்கிரம் யார் மேலேயும் கோவப்படவே மாட்டேன். ஆனா நான் எல்லார் மேலேயும் கோவப்படுவேன்னு சொல்ல, இப்பதான் கதையில 2 பேருக்குமான லவ்வையே ஸ்டார்ட் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. இங்க மீரா வீட்டுக்கு வந்ததுமே அப்பாவை எங்கன்னு கேட்க, அவர் வெளியே தான் டிரைவர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு எப்படியாவது போயிடலாம்னு பார்த்தாரு. நான் தான் அவரை விடாம கூடவே இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்றா. 24 மணி நேரமா இவர் பின்னாடியே ஒருத்தர் திரியணும்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மா வந்து மீராவை சாப்பிட கூப்பிட, அப்ப அப்பா அங்க வந்து, லேட் ஆயிடுச்சு போய் சாப்பிட்டு படுன்னு சொன்னேன். அதை எதையுமே கேட்காம என் கூடவே இருந்தா. அப்புறம் வண்டியில வரும்போது பசிக்குதுன்னு அடம் பிடிச்சதுனால நாங்க 2 பேருமே கடையிலேயே சாப்பிட்டோம்னு சொல்றாரு. அப்படியே எனக்கு வேற வெளியே வேலை இருக்குன்னு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணேன். மணி 11 ஆச்சு, இதுக்கு மேல என்ன வேலை? அப்படி ஒரு வேலை ரொம்ப அர்ஜென்டா இருந்தா பையனை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னதும் ஜக்கு வேகமா எந்திரிச்சு கிளம்ப, டேய் டேய் பொறுடா, போகணும்னு தான் சொன்னேன், இப்ப போகணும்னு சொல்லல, நான் காலையிலேயே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. எப்படியோ இன்னைக்கும் கிரிஜாவோட வீட்டுக்கு போக விடாம பண்ணதுனால பசங்க ஜாலியா இருக்காங்க. இங்க கிரிஜாவும் அப்பா வீட்டுக்கு வராதனால ரொம்பவே சோகமா படுத்திருக்க. அப்ப ஏதோ கீழே விழுந்த சவுண்டு கேட்டதும் என்னாச்சுன்னு வெளியே பார்க்க வந்தா, மதுதான் கீழே விழுந்து மயங்கி போய் கிடக்கா. உடனே பதறி அடிச்சு வந்து அவளை எழுப்ப ட்ரை பண்ண, அவன் எந்திரிக்கவே மாட்றா. உடனே வேகமா ஓடி வந்து அப்பாவோட நம்பருக்கு கால் பண்ண, அப்பா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்ததுனால அம்மா எந்திரிச்சு வந்து அட்டன் பண்ணி யாருன்னு கேட்க, அம்மாவோட வாய்ஸை கேட்டதும் கிரிஜா மூச்சை கூட விடாம காலை கட் பண்றாங்க. ஆனா மதுவை இப்ப எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்கதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.